60 வயசு ஆனதுக்கப்புறமா கூட இந்த மாதிரி ஒரு பேச்சு வருது அப்படின்னா இவங்கெல்லாம் ஒரு தலைவரா? ஒரு பெண்களை எப்படி நடத்தணும், எப்படி மதிக்கணும் அப்படின்னு தெரியாத சிலரையெல்லாம் எப்படி இந்த சமூகம் தலைவன்னு ஏற்றிருக்கு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு வெட்கக்கேடு. அவங்களாம் வந்து விரும்பி வந்தாங்க அப்படின்னு சொல்லி நடிகை விஜயலட்சுமியின் மேலே இவரே வந்து அந்த குற்றத்தை திருப்புறார். சரி, அவங்களே விரும்பி வந்தாங்க அப்படின்னா எந்த காரணத்துக்காக விரும்பி வந்தாங்க? அவங்களுக்குள்ள காதல் இருந்ததா? இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால விரும்பினாங்களா? இல்லை இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு ஒப்பந்த ரீதியில் இருந்ததா? அப்போது அதை வந்து சொல்லணும்ல. இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறார் இல்லையா, அவங்களாம் வந்து விரும்பி வந்தாங்கன்னு. இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் முதல்ல அவங்க குற்றச்சாட்டு சொல்லும்போது இவருடைய நிலைப்பாடு என்ன? விஜயலட்சுமியா யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ அந்த வாய் எப்படி திடீர்னு வந்து இன்றைக்கி அவங்களும் நானும் வந்துட்டு ஏதாவது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் தான் நாங்கள் இருந்தோன்னு இப்போ எப்படி சொல்ல முடியுது?